வணக்கம். பரபரப்பு மீடியா செய்திகளுக்காக நான் நிரோஷன். ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் மற்றும் ஜனாதிபதி ஜி ஜின்பிங் இடையிலான சந்திப்புக்கு பின்னர் சில நாட்களுக்குள் பெய்ஜிங்குக்கு ஒரு குறிப்பிடத்தக்க தொடர்பு ஏற்பட்டதாக அமெரிக்க போர் செயலாளர் பீட் ஹெக்ஸித் ஞாயிற்றுக்கிழமை தெரிவித்தார். அமெரிக்காவில் பாதுகாப்பு அமைச்சு போர் அமைச்சு என்றும் பாதுகாப்பு செயலாளரின் பதவி போர் செயலாளர் என்றும் ட்ரம்பால் மாற்றப்பட்டுள்ளது. அமெரிக்க போர் செயலாளர் பீட் ஹெக்ஸிட் சீனாவின் தேசிய பாதுகாப்பு அமைச்சர் அட்மிரல் டாங் ஜூனை சந்தித்ததாகவும் இருவரும் தகவல் தொடர்புகளை வலுப்படுத்தவும் இருதரப்பு உறவுகளின் நிலைத்தன்மையை பராமரிக்கவும் மோதலை தணிக்கவும் எழும் எந்த ஒரு பிரச்சனைகளை தணிக்கவும் ராணுவ நேரடி பிரத்யேக தகவல் தொடர்புகளை ஏற்படுத்த ஒப்புக்கொண்டதாகவும் கூறினார். ஹெக்ஸித் மலேசியாவில் டாங்கை சந்தித்ததாகவும் சனிக்கிழமை மீண்டும் பேசியதாகவும் கூறினார். அக்டோபர் 30ஆம் தேதி தென்கொரிய நகரமான பூசானில் உலக தலைவர்கள் சந்தித்த ஷி ஜின்பிங்குடனான சந்திப்பில் அக்டோபர் 30ஆம் தேதி தென்கொரிய நகரமான பூசானில் உலக தலைவர்கள் சந்தித்து ஷி ஜின்பிங்குடனான ட்ரம்பின் வரலாற்று சிறப்புமிக்க G2 சந்திப்பு அமெரிக்காவுக்கும் சீனாவுக்கும் நித்திய அமைதி மற்றும் வெற்றிக்கான பாதையை அமைத்ததாக ஹெக்ஸித் கூறினார். அமெரிக்க ட்ரம்ப் நிர்வாகத்தின் வெளியுறவு கொள்கை அமெரிக்க நட்பு நாடுகளை மிரள வைத்து தொலைவில் நிற்க வைக்கின்றது. தொலைவில் நிற்பவர்களை நைசாக நகர்ந்து அமெரிக்காவிலிருந்து விலகிச் சென்று விடுவார்கள். மலேசியாவின் தலைநகரான கோலாலம்பூர் 12வது ஆசியான் பாதுகாப்பு அமைச்சர்கள் கூட்டத்தின் இடமாக இருந்தது. அங்கு ஹெக்ஸத்திற்கும் இந்திய பாதுகாப்பு அமைச்சர் ராஜ்நாத் சிங்குக்கும் அமெரிக்க இந்திய முக்கிய பாதுகாப்பு கூட்டணிகளுக்கான 10 ஆண்டுகள் கட்டமைப்பில் கையெழுத்திட்டனர். இது இரு நாடுகளுக்கும் இடையிலான பாதுகாப்பு துறையின் நிலையான உறவுகளை அடையாளம் காட்டுகிறது என்று கூறப்படுகிறது. அதே நேரத்தில் அவர்கள் ஒரு வர்த்தக ஒப்பந்தத்தை பேச்சுவார்த்தை நடத்துகின்றார்கள். டெல்லி ரஷ்ய எண்ணெயை வாங்குவது தொடர்பாக வாஷிங்டனால் விதிக்கப்பட்ட கட்டண அபராதத்தை செலுத்திக் கொண்டிருக்கின்றது. இந்தியாவை ரஷ்யாவிடமிருந்து அதிக எண்ணெய் வாங்கும் சீனாவுக்கு இந்தியாவை விட குறைந்த வரி விதிப்பு. எக்ஸில் வெளியிட்ட ஒரு பதிவில், நான் இப்போதுதான் ஜனாதிபதி ட்ரம்புடன் பேசினேன். நாங்கள் இருவரும் ஒப்புக்கொள்கின்றோம். அமெரிக்காவுக்கும் சீனாவுக்கும் இடையிலான உறவு இதற்கு முன்பு எப்போதும் இதுபோல சீரும் சிறப்பாக இருந்ததில்லை என்று குறிப்பிட்டார். அவர் மேலும் குறிப்பிட்ட போது, தென்கொரியாவில் தலைவர் ஷி ஜின்பிங்குடனான ஜனாதிபதி ட்ரம்பின் வரலாற்று சிறப்புமிக்க சந்திப்பை தொடர்ந்து மலேசியாவில் எனது சகாவான சீனாவின் தேசிய பாதுகாப்பு அமைச்சர் அட்மிரல் டாங் ஜூனுடன் சமமான நேர்மறையான சந்திப்பை நடத்தினேன். அமைதி, நிலைத்தன்மை மற்றும் நல்ல உறவுகள் நமது இரண்டு பெரிய மற்றும் வலுவான நாடுகளான அமெரிக்காவுக்கும் சீனாவுக்கும் இடையே சிறந்த பாதை என்பதை எனது சீன சகா அட்மிரலும் நானும் ஒப்புக்கொள்கின்றோம். ஜனாதிபதி ட்ரம்ப் கூறியது போல் அவரது வரலாற்று சிறப்புமிக்க G2 சந்திப்பு அமெரிக்காவுக்கும் சீனாவுக்கும் நித்திய அமைதி மற்றும் வெற்றிக்கான துணியை அமைத்தது என்று அவர் கூறினார். நட்பு நாடுகளின் தலைவர்களை சந்திக்கும் போது மோதல் வெடிக்கின்றது. சீன ஜனாதிபதியை சந்திக்கும் போது அது அவரது வரலாற்று சிறப்புமிக்க G2 சந்திப்பு ஆகின்றது. இதற்கு உள்ள மிக எளிமையான விளக்கம், ஷி ஜின்பிங்குடன் சும்மா வாலாட்டக்கூடாது. மேலும் தெரிவித்த போர் செயலாளர், நமக்கிடையே மோதலை தணிக்கவும் எழும் எந்த ஒரு பிரச்சனையை தணிக்கவும் இராணுவத்திலிருந்து இராணுவத்திற்கு இடையேயான வழிகளை அமைக்க வேண்டும் என்று மதிப்புக்குரிய சீன சக அட்மிரல் டாங்கும் நானும் ஒப்புக்கொண்டோம். விரைவில் அது குறித்து மேலும் சந்திப்புகள் வர உள்ளன. கடவுள் சீனாவையும் அமெரிக்காவையும் ஆசீர்வதிப்பாராக என்று ஹெக்ஸித் கூறினார். ஆண்டவா, சீனாவுக்கும் கடவுளின் ஆசீர்வாதத்தையும் பரிந்துரை செய்துள்ள நல்ல மனம் படைத்த ஒரு அமெரிக்க போர் செயலாளரை இப்போது காண்பது மகிழ்ச்சி. அமெரிக்க ஜனாதிபதிகள் தமது உரைகளை முடிக்கும் போது காட் பிளஸ் அமெரிக்கா என்று முடிப்பார்கள். போர் செயலாளர் ஒருபடி மேலே போய் காட் பிளஸ் அமெரிக்கா அண்ட் சைனா என்று கூறியுள்ளார். ஆஹா, என்ன ஒரு கருணை மனம் கொண்ட போர் செயலாளர். ட்ரம்பும் ட்ரூ சோஷியலின் சமூக வலைதளத்தில் ஒரு பதிவை வெளியிட்டார். சீன ஜனாதிபதி ஷி ஜின்பிங்குடனான தனது G2 சந்திப்பு எங்கள் இரு நாடுகளுக்கும் ஒரு சிறந்த சந்திப்பாக இருந்தது. இந்த சந்திப்பு சீனாவுக்கும் அமெரிக்காவுக்கும் நித்திய அமைதிக்கும் வெற்றிக்கும் வழிவகுக்கும். கடவுள் சீனாவையும் அமெரிக்காவையும் ஆசீர்வதிப்பாராக என்று குறிப்பிட்டார். அருமை அருமை அருமை. தென்கொரியா வரை போன ட்ரம்ப் அப்படியே வடகொரியா வரை போய் கிம் ஜாங் உன்னையும் ஆசீர்வதித்திருக்கலாம். கிம் ஜாங் உன் அதை பெற விரும்பவில்லை போல் இருக்கிறது. சீனாவின் உறுதியான நடத்தைக்கு எதிராக அதன் நட்பு நாடுகள் மற்றும் கூட்டாளர்களுடன் கைகோத்து இந்தோ பசிபிக் மீதான பல வருட உறுதிப்பாட்டுக்கு பின்னர் பெய்ஜிங்குக்கான வாஷிங்டனின் பாசம் தாய்வான், இந்தியா உட்பட நட்பு நாடுகளை ஆச்சரியப்பட வைக்கின்றது. தாய்வான் மீதான பதட்டங்கள், தென்சீன கடலில் கடல்சார் தகராறுகள் மற்றும் அமெரிக்க துருப்புகள் மற்றும் போர்க்கப்பல்கள் கணிசமான இருப்பை கொண்டு பெரிய பிராந்தியத்தை கருத்தில் கொண்டு இந்த திடீர் நெருக்கம் உன்னிப்பாக கவனிக்கப்படும். தென்சீன கடல் முதல் லடாக் எல்லை வரை ஷி ஜின்பிங்கின் போர்க்குணம் உலகையே எழுந்து நிற்க வைத்தது. அமெரிக்கா, ஜப்பான், இந்தியா மற்றும் ஆஸ்திரேலியாவுடன் கைகோர்த்து குவாட் குழுவை மீண்டும் செயல்படுத்தியது. உண்மையில் 2017ஆம் ஆண்டு ட்ரம்ப் தனது முதல் பதவி காலத்தில் அவரது நிர்வாகம் சீனாவை ஒரு தந்திரோபாய அச்சுறுத்தல் மற்றும் போட்டியாளராக சித்தரித்தது. இப்போது சீன ராணுவத்துடன் நேரடி பிரத்யேக சேனல் பேச்சுவார்த்தை
நடத்தும் ராணுவ மட்டத்தில் பெய்ஜிங்குடனான வாஷிங்டனின் ஈடுபாடு பிராந்தியத்தின் தலைநகரங்களில் குறிப்பாக டெல்லி, டோக்கியோ மற்றும் கான்பேராவில் சற்று கவலையுடன் கவனிக்கப்படும். ஹெக்ஸத்தின் ஞாயிற்றுக்கிழமை அறிவிப்பை தொடர்ந்து அமெரிக்காவுக்கும் சீனாவுக்கும் இடையிலான பாதுகாப்பு ஈடுபாடு குறித்து இந்தியா அவசரமாக முடிவுகளுக்கு வர விரும்பாது என்றும் ஈடுபாட்டின் பின்னணியில் உள்நோக்கத்தை மதிப்பிடும் என்று டெல்லியில் உள்ள வட்டாரங்கள் தெரிவித்தன. டெல்லி மற்றும் வாஷிங்டன் அமெரிக்கா இந்திய முக்கிய பாதுகாப்பு கூட்டணிக்கான 10 ஆண்டு கட்டமைப்பில் கையெழுத்திட்டுள்ளன. ராஜ்நாத் சிங் இதை நமது வளர்ந்து வரும் தந்திரோபாய ஒருங்கிணைப்பின் சிக்னல் என்று அழைத்தார். மேலும் இது ஒரு புதிய தசாப்த கூட்டணியை குறிக்கும் என்றும் கூறினார். மறுபக்கத்தில் அமெரிக்கா ஜனாதிபதி டொனால்டு டிரம்பின் இந்திய இறக்குமதி வரி ஆகஸ்ட் 27ஆம் தேதி முதல் நடைமுறைக்கு வந்தது. இந்தியா அமெரிக்காவின் நட்பு நாடு என்று கருதப்படுகிறது. ஏற்றுமதியாளர்களுக்கு ஏற்படும் விளைவுகள் எதிர்பார்த்த அளவுக்கு மோசமாக இருந்தன. ஆகஸ்ட் முதல் செப்டம்பர் வரை அமெரிக்காவுக்கான ஏற்றுமதி $1.3 பில்லியன் குறைந்துள்ளது. இது கிட்டத்தட்ட 20%. திருப்பூரில் உள்ள ஆடை ஏற்றுமதியாளர்கள் பல ஆர்டர் இழப்புகளை பதிவு செய்துள்ளனர். மேலும் பல்லாயிரக்கணக்கான தொழிலாளர்கள் வேலை இழப்பு ஏற்படும் அபாயத்தை எதிர்கொள்கின்றனர். ட்ரம்ப் மற்றும் சீன ஜனாதிபதி ஷி ஜின்பிங் இடையிலான சந்திப்பு நிலைமையை மேலும் மாற்றியுள்ளது. சீனா மீதான அமெரிக்க இறக்குமதி வரி 47% குறைக்கப்படும் என்று ட்ரம்ப் ஏற்கனவே அறிவித்துள்ளார். இது இந்தியாவின் 50% இறக்குமதி வரியை விட குறைவு. இது இந்திய குறுகிய மற்றும் நீண்டகால வளர்ச்சி மற்றும் நலன்புரி திட்டங்களுக்கு மிகப்பெரிய பின்னடைவாக இருக்கும். பிரகாசமான பக்கத்தில் இந்தியா மற்றும் அமெரிக்கா இரண்டிலிருந்தும் கடந்த சில சிக்னல்கள் ஒப்பீட்டளவில் நேர்மறையானவை. ஆனால் சிக்னல் ரஷ்ய எண்ணெய் அதற்கு விதிக்கப்பட்ட 25% வரை குறைக்கப்படாது என்று ட்ரம்ப் கட் அண்ட் ரைட்டாக கூறிவிட்டார். அதனால் இப்போதுள்ள மீதி 25% வரி விதிப்புக்குத்தான். இந்தியா வேறு சாய்ஸ்களை தேட வேண்டும் அல்லது ரஷ்ய எண்ணெயை கைவிட வேண்டும். இந்த வழக்கு நேரடியானது. இது அல்லது அது. இந்தியா பிரிட்டிஷ் FTAயின் அதிகாரப்பூர்வ மதிப்பீட்டு இந்தியாவின் மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் ஆண்டுதோறும் $7 பில்லியன் கூடுதலாக இருக்கும் என்று கணித்துள்ளது. பிரிட்டிஷ் போன்ற நடுத்தர அளவிலான சந்தையுடன் இப்படியான ஆதாயங்கள் இருந்தால் அது ஓகே ரகம்தான். ஆனால் அது உலகின் மிகப்பெரிய வாங்குவோர் பொருளாதாரமும் ஏற்கனவே இந்தியாவின் பொருட்கள் மற்றும் சேவைகளுக்கான முதன்மையான இடமான அமெரிக்க ஏற்றுமதிகளுக்கு அருகில் கூட வராது. எங்கள் கணிப்பு ஒரு யதார்த்தமான FTAயின் ஏற்றம் மூலம் அமெரிக்காவுக்கான ஏற்றுமதி கடந்த ஆண்டு சுமார் $81 பில்லியன் இருந்து 2035ஆம் ஆண்டுக்குள் $230 பில்லியன் உயரும் என்பதை காட்டுகின்றது. அதை இந்தியா இழக்க தயாராக உள்ளதா அல்லது இன்னமும் 3 ஆண்டுகளில் ட்ரம்ப் வெள்ளை மாளிகையிலிருந்து பெட்டி படுக்கையுடன் வெளியேறும் வரை 50% வரியை தாங்கிக் கொள்ளப் போகிறதா? இன்றைய உழைப்பு மிகுந்த பொருட்கள், ஆடைகள், காலணிகள் மற்றும் பொம்மைகள் மற்றும் மூலதன தீவிர பொருட்கள், மருந்துகள், பிளாஸ்டிக் மற்றும் உலோக பொருட்கள் கலவையில் அமெரிக்காவுடனான ஒரு FTA அடுத்த 10 ஆண்டுகளில் 5 மில்லியனுக்கும் அதிகமான நேரடி மற்றும் மறைமுக வேலைகளை உருவாக்க முடியும். அப்படி ஒரு ஒப்பந்தம் எதற்கு முன்னுரிமை அளிக்க வேண்டும்? அதை இந்திய அரசும் மக்களும் தான் தீர்மானிக்க வேண்டும். விரும்பப்படுவது எளிதான பக்கம். இந்திய வேலைவாய்ப்பை அதிகரிக்கக்கூடிய துறைகளில் இறக்குமதி வரி அல்லது இறக்குமதி அல்லாத வரி தடைகளை குறைப்பதற்கு முன்னுரிமை அளிக்க வேண்டும். ஆடைகள், காலணிகள், தோல் தளபாடங்கள், பொம்மைகள் மற்றும் கடல் பொருட்கள் போன்ற உழைப்பு மிகுந்த பொருட்களின் மீதான இறக்குமதி வரியை விரைவாக குறைத்து சீனா மற்றும் வியட்நாமுக்கு குறைவான அளவை அடைய செய்ய வேண்டும். சோதனை மற்றும் சான்றிதழுக்கான பரஸ்பர அங்கீகாரத்தை சுலபமாக்க வேண்டும். ஆனால் இவையெல்லாம் இந்தியாவின் பலகடுக்கு கடுமையான சட்டங்களால் சாத்தியமா? அரசியல் ரீதியாக கடினமான பக்கம் அமெரிக்கா கண் வைத்திருக்கும் பகுதிகளில் முக்கியமாக விவசாயம் மற்றும் விவசாய பொருட்களில் உள்ளது. அதில் இந்திய அரசு எந்த கட்சியாக இருந்தாலும் விட்டுக் கொடுக்காது.